பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்மையாய் ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் அதனுடைய 34வது வசனம். அந்தபடியே நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. யோவான் ஸ்நானன் சொல்லுகிறார், நான் அந்தபடியே கண்டு சாட்சி கொடுத்து வருகிறேன். எந்தபடியே கண்டு. இந்த யோவான் வனாந்திரத்திலே காத்திருக்கிறான். காத்திருக்கிற யோவானுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது. வார்த்தை உண்டான பிறகு இந்த யோவான் அதனை அறிக்கையிடுகிறான் என்று வேதம் நமக்கு காண்பிக்கிறது. அறிக்கையிடுகிறான். இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறான். பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு சொல்லி இருக்கிறார். அவர் யார் மேல் இறங்குகிறாரோ அவரே என்று சொல்லி இருக்கிறார். ஆவியானவருடைய சத்தத்தை கேட்டு அதை அறிக்கை பண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் கேட்டது, அவன் அறிக்கை பண்ணினது, அவன் கண்கள் கர்த்தர் காணும்படி செய்தார். அதை கண்டவன் இப்பொழுது சொல்லுகிறான், அந்தபடியே நான் கண்டு எதை கேட்டேனோ, எப்படி கேட்டேனோ அப்படியே நான் கண்டு சாட்சி கொடுத்து வருகிறேன் என்று சொல்லுகிறார். இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, எதை கர்த்தர் உங்களை கேட்க பண்ணினாரோ, எப்படி கேட்க பண்ணினாரோ அந்தபடியே உங்களை காண பண்ணி நீங்களும் சாட்சி கொடுக்கும்படிக்கு கர்த்தர் அனுக்கிரகம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். கேட்டதை அறிக்கையிடுங்கள், அறிக்கையிட்டு கொண்டே இருங்கள். காத்திருக்கும் காலம் உங்க வாழ்க்கையில கர்த்தர் அனுமதித்தது உண்டானால் சாட்சி கூறும் காலத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். இது கேட்கும் போதே ஆமேன் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்துங்கள். உங்களை கர்த்தர் வார்த்தையை கேட்க பண்ணி காத்திருக்க வைத்திருப்பது உண்மையானால் உங்க வாழ்க்கையில நீங்கள் கேட்டதை அவரே காணும்படியும் செய்து சாட்சி சொல்லவும் வைப்பார். இன்று காத்திருக்கிறேன், நாளைக்கு சாட்சி சொல்லுவேன். இந்த நம்பிக்கையிலே காத்திருங்கள். நீங்கள் காத்திருக்கும் காலம் எவ்வளவோ அப்படியே சாட்சி கூறும் காலமும் வரப்போகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியே உங்களுக்கு செய்வாராக என்று மனதார உங்களை வாழ்த்துகிறேன். காத்திருக்கிறவர்களே தளர்ந்து போகாதிருங்கள். சாட்சி சொல்வதற்கு ரெடியாகுங்க. கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணி உங்கள் கண்கள் காணும்படி செய்வார். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, நீர் எங்களை கேட்க பண்ணி காத்திருக்க வைக்கிறவர் மாத்திரமல்ல, எங்களை காண பண்ணி சாட்சி கூறவும் வைக்கிறவர். அப்படியே உம்முடைய வார்த்தையை நம்பி காத்திருக்கிறவர்கள் வாழ்க்கையில நீர் அப்படியே செய்து தகப்பனே உமக்கு சாட்சியாய் நிறுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.